ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் அவங்களுடைய கலெக்ஷன் வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் போடுவோம். அப்கமிங்கில் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரங்களில் என்னென்ன படங்கள்லாம் ஷெட்யூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாலோட நடிப்பில் போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ரத்னம். இந்த ரத்னம் திரைப்படத்தை ஹரி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹரியோட டைரக்ஷனில் விஷால் கூட இணைந்து பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. படம் பெரிய பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாயில் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. டே 1 அன்னைக்கு 2.5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டே 2ல் இவங்க வந்து 1.5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க 6.85 crores கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தெலுங்குலையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு மொழியை பொறுத்த வரைக்கும் 3.1 crores கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த ஒரே வாரத்தில் 12.5 கோடி எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் இந்த திரைப்படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரத்னம் திரைப்படம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் அபவ் அவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காவது மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தாண்டா கொடுக்கணும். அடுத்ததாக போன வாரம் ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் தான் ஒரு நொடி. இந்த படத்தை மணிவர்மன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் தமன்குமார், MS பாஸ்கர் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த ஒரு நொடி திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய கலெக்ஷன் எவ்வளோ ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேயில் 4 லட்சம் எடுத்திருக்காங்க, செகண்ட் டேயில் 8 lakhs எடுத்திருக்காங்க, தேர்ட் டே 9 lakhs. இப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 41 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கலெக்ஷன் தான். அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நொடி பிலோ அவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். சில சமயம் ஒரு நொடியில் நாம் எடுக்கிற முடிவு தான் அந்த ஒரு நொடி நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடும். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் மொத்தம் 3 படம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுலேயும் நம்ம 2 படத்தை பற்றி பேசியாச்சு. இன்னொரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிறது தான் படத்துடைய டைட்டிலே. இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய். 7 கோடி ரூபாய் ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம் தான். ஆனால் இவங்களுடைய கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாரத்தில் வெறும் 4 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததும் தெரில, போனதும் தெரில. அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லையும் எந்த விதமான மாற்றத்தையுமே ஏற்படுத்தலை. இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் மே 3ஆம் தேதி என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் அரண்மனை பார்ட் 4 பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சுந்தர் சியோட டைரக்ஷனில் இந்த படத்தில் தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, VTV கணேஷ், டெல்லி கணேஷ், சந்தோஷ் பிரதாப்னு ஏகப்பட்ட கேஸ்டிங் பண்ணி வச்சுருக்காங்க படத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுந்தர் சியும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு என்னவோ இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வருது பார்த்தீங்களா, தமன்னாவும் ராஷி கண்ணாவும் ஆடுவாங்களே, அந்த பாட்டுக்காகவே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதை தவிர இந்த படத்தில் வேறு என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படிங்கிறத தியேட்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துடைய கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை. இந்த வாரம் நியூ என்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் தான் நின்னு விளையாடு அப்படிங்கிற திரைப்படம். சௌந்தரராஜன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் தினேஷ் மாஸ்டர் நடிச்சிருக்காரு. இவ்வளோ போட்டிக்கு நடுவில் இந்த படம் நின்று விளையாடுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்க வீரத்தை கருப்பங்கிட்ட காட்டுங்க பாப்பா. கனவுல நினைச்சா கூட வாங்க முடியாது என் கருப்பனை. சபரி அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த சபரி படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் காட்ச் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் வரலட்சுமி சரத்குமார், கணேஷ் வெங்கட்ராமன் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மதராக இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம்லாம் வரும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை பற்றின கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் தான் குரங்கு பெடல். இதுவும் மே 3ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை கமலகண்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் காளி வெங்கட் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு பெடல் திரைப்படத்தை SK ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த படத்தில் ஏதோ ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சைக்கிள் ஓட்டுறது ஒன்றும் டயர் வண்டி ஓட்டுற மாதிரி கிடையாதுடா. அடே சின்ன நடராஜா சார்
இத்தனை படங்கள் கூட சேர்ந்து மே 3ஆம் தேதி அன்னைக்கு அக்கரன் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அருண் கே பிரசாத் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் MS பாஸ்கர், பிரியதர்ஷினி, வெண்பாயின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ படம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத தேட்டரில் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நானும் போய் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். கடைசியாக அவங்க ஃபோன் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி வச்சுருக்காங்க சார். நீ சொன்னது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது உன் கழுத்தை அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்த வாரம், அதாவது மே 10ஆம் தேதி என்னென்ன படங்கள்லாம் ஷெட்யூலில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற திரைப்படத்தை மே 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை ஆதாம் பாவா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் அமீர், ஆனந்த் ராஜா, இமான் அண்ணாச்சின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. டைட்டிலை கேட்கும்போதே ஆஹா, தமிழ்லாம் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணுது. ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணி இந்த படத்தை தேட்டரில் பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். பிரியமுள்ள என் தமிழை என் உடலில் இருந்து உயிரிலிருந்து பிரிக்க முடியாது. பிரிக்க நினைப்பவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சந்தானமுடைய படங்கள் எல்லாமே நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து ஹிட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வகையில் அடுத்த வாரமும் சந்தானம் திரைப்படம் ஒன்று ஷெட்யூலில் காத்துட்ருக்கு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற திரைப்படம் தான். ஆனந்த் நாராயணன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சந்தானம் கூட இணைந்து முனிஷ்காந்த், தம்பி ராமையா, மனோபாலா, விவேக் பிரசன்னான்னு எக்கச்சக்கமான ஒரு காமெடி கலாட்டா நட்சத்திர பட்டாலுமே இருக்குது இந்த திரைப்படத்தில். அதனால கண்டிப்பாக ஃபன் கேரண்டீட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை அடுத்த வாரம் தான் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுதா இல்லையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாமனா செத்து போயிட்டான், மிலிட்டரி வந்த உடனே தான் பாடி எடுப்பீங்க? இல்லை, ஸ்மெல் வந்தோடனே எடுத்துருவோம். ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம் தான். எல்லன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் கவின், அதித்தி, பிரீத்தி இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணியிருக்கும், முதல்ல இந்த ஸ்டார் படத்தை வந்து ஹரிஷ் கல்யாண் வச்சு தான் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி, கமலஹாசன் மாதிரி கெட்டப் போட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் ட்ரெண்டிங்காக போச்சு. பட் என்ன காரணம்னு தெரியல, ஹரிஷ் வந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டு போயிட்டாரு. கவினை ரீப்ளேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது கவின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணி இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படியே பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சிடா சார். டேய், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னாப்பா? அவன் ராஜா மாதிரி வருவேன். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி தான் முதல்ல பேச போகிறோம். எஸ், வேட்டையன் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய பஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எப்படா அப்படின்னு வந்து தலைவரோட ஃபேன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை யார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானவேல். அவருடைய டைரக்ஷனில் ரஜினிகாந்த் கூட இணைந்து மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம அனிருத் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தை பற்றின வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா நான் அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன். நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எலெக்ஷன் ஒரு படம் வருது. அது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 17 அன்னைக்கு. இந்த எலெக்ஷன் திரைப்படத்தை தமிழ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் விஜயகுமார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. டைட்டிலே கொஞ்சம் வந்து சர்ச்சைக்குரியதாக வச்சுருக்காங்க. படம் எந்த அளவுக்கு சர்ச்சைக்குரியதாக மாறுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசியல் இதெல்லாம் பண்ணாதான்டா கெத்த. இது ஒரு மாதிரி போதே தாங்க. நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் சூப்பர் ஸ்டார் படம் பற்றி பார்த்தாச்சு. அப்போ கண்டிப்பாக உலகநாயகன் அவர்களுடைய படம் பற்றியும் பேசி தான் ஆகணும். தக் லைஃப் அப்படிங்கிற திரைப்படமும் நம்மளுடைய மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. மணிரத்னம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் கமலஹாசன், த்ரிஷா, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் ஏகப்பட்ட பேர் ஆன்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஆஃப்டர் அ லாங் கேப் மணிரத்னம் அண்ட் கமலஹாசன் வந்து டீம் அப் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு ஹைலைட் தான் இந்த படத்துக்கு. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். ஞாபகம் வச்சுக்க. 7 கடல் 7 மலை அப்படிங்கிற திரைப்படம் திரும்பவும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டுக்கே வந்திருக்கு. நான் நிறைய தடவை இந்த படத்தை பற்றி பேசியிருக்கேன். இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ராம தான் கேட்கணும், ஏன்னா அவர் தான் இந்த படத்துக்கு வந்து டேரக்டர். ராமோட டேரக்ஷனில் இந்த படத்தில் நிவின் பவுலி, அஞ்சலி, சூரி இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஃபைனலி இந்த படத்துக்கு எப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வயசு என்ன? 32ங்க சார். எனக்கு 8822. நம்ம
மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் நிறைய படங்கள் பற்றி பேசணும், இன்னொரு படத்தையும் பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. புஷ்பா 2 அப்படிங்கிற திரைப்படம் தான். சுகுமாரோடைய டைரக்ஷனில் இந்த படத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா, ஃபஹத் ஃபாசில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம புஷ்பா 1 த ரைஸ் அப்படிங்கிற படத்தை பார்த்தோம். இது வந்து புஷ்பா 2 த ரூல் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான். அதே மாதிரி பார்ட் 2லையும் ஏதாவது பாட்டு வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன படம்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிற எல்லா எக்ஸ்க்ளூசிவ் டேட்டாவும் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.